போது எங்களுக்கு சாதகமாக இல்லை சர்வதேச மட்டத்திலே. குறிப்பாக நீங்க சொன்ன அந்த அந்த யுஎஸ் இது முதல் தடவை இல்லை ஐநாவில் மனித உரிமை களத்தில் வெளியே சென்றது. 2017 ட்ரம்ப் நிர்வாகம் பொருட்படுத்த போதும் அது நடந்தது. அப்படி இருந்தாலும் அதை தொடர்ந்து பல அமைப்புகள் நாங்கள் எடுத்த பல முயற்சிகள் காரணமாக திரும்ப 2021 மார்ச்சிலே புதிய தீர்மானம் கொண்டு வர வலு இல்லை, நாடுகளின் பலம் இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்திலே அழுத்தம் திருத்தமானவருடன் விவாதித்து இந்த புதிய தீர்மானம் வந்தது. இலங்கை அரசுக்கு இது பெரிய தலையடியா இருக்கிறது. இப்போ அதை எப்படியாவது தன்னுடன் ஒத்துப்போகின்ற நாடுகளுடன் சேர்ந்து இதை முற்று முழுதாக இந்த பொறுமுறையை இல்லாமலாக்குவது, டிஸ்மேண்டில் பண்றதுக்கு கடுமையாக இப்போதைய அரசும் பிரயத்தனம் செய்கிறது. ஏனென்றால் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தமிழரசு நாங்கள் ஏகேடி அனுரகுமார் திசுநாயக்க வென்ற பொழுது உடனடியாக ஒரு அறிக்கை ஒன்று, பத்திரிகை அறிக்கை ஒன்று விட்டோம். அதில் நீங்க பார்த்துருப்பீர்கள், எல்லாருக்கும் தெரிந்தபடியும் தான் இந்த ஜேவிபி தலைமை தாங்கும் என்பிபி அரசாங்கம் வந்து நிச்சயமாக எங்கள் தமிழ் மக்களுக்கு குறிப்பாக இந்த பொறுப்புகள் நீதி விசாரணை என்பதற்கு நேர்மையாக நடக்கப் போவதில்லை. உள்ள பொறிமுறைகள் கொண்டு போய் அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2001ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள், சீஸ்ஃபயர் போன்ற நடவடிக்கைகளை முறியடிக்க வேண்டும் என்று முதலாக கங்கணம் கட்டிக்கொண்டு புறப்பட்டதே இந்த ஜேவிபி அரசாங்கம், ஜேவிபி கட்சி தான். அது அடுத்தடுத்து செய்த விஷயங்கள், அதை தொடர்ந்து வந்த உங்களுக்கு தெரியும் பீட்டம்ஸ் எப்படி இலங்கையுடைய சட்டத்துக்களை கோர்ட்டிலே அதை நிறுத்தியது, வடக்கு கிழக்கை பிரித்தது போன்ற நடவடிக்கைகள் உட்பட அங்கிருந்த ஆளுங்கட்சியாக இருந்த சந்திரிகாவுக்கும் ரணிலுக்கும் கூட அழுத்தங்களை போட்டு இந்த சீஸ்வரை இல்லாமல் ஆக்குறதுக்கும் திரும்ப போரை திரும்ப தூண்டி விடுவதற்குமான அனைத்து கைங்கரியங்களும் செய்தவர்கள் இந்த ஜேபி. ஆகவே இவருடைய கடந்த காலத்திலே அது மட்டுமல்ல, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்பு படைகளை அதிகரிப்பதற்கு எண்ணிக்கையில் தங்களுடைய கிராம மட்ட தொடர்புகளை வலுப்படுத்தி ரெக்ரூட் பண்ணி ஆளணிகளை சேர்த்து கொடுத்தவர்கள். இவர்களுடைய காடர்ஸ், இவர்களுடைய அந்த நேரத்தில் சேர்த்து கொடுத்தவர்களை பலர் இவர்களுடைய அபிமானிகள். அவர்கள் இன்று இடைநிலை தளபதிகளாக, மேல்நிலை தளபதிகளாக, சாதாரண போர் வீரர்களாக இன்றும் ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ கட்டமைப்புகள் இருக்கிறார்கள்.